டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற உணர்வு பஞ்ச அமிர்த உணர்வுகளில் உச்சபட்ச 5வது உணர்வு, அதாவது ஆற்றல் உணர்வு அல்லது ஆரோக்கிய உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பணிவும் பக்தியும் என்ற வார்த்தையால் நம்ம வர்ணிக்கலாம். ஆற்றல் நிறைந்த மனிதனின் இரு கண்களாக இந்த பணிவும் பக்தியும் தான் இருக்கும். பணிவு என்பது ஒரு மனிதனை பண்படுத்தும். அதே போல பணி உள்ளவன் தன்னைத்தானே ஆளும் தகுதியை பெறுகிறான். அதே போல துணி உள்ளவனாகவும் இருப்பான். இப்போ இந்த உணர்வை மேம்படுத்தும் விதமாக ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த மூச்சு பயிற்சி கும்பக மூச்சு பயிற்சி. அதாவது இதுதான் கும்பக பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. இதுதான் பிராணாயாமமே உண்மையாக தொடங்குது. அதாவது மூச்சை உள்ளே நிறுத்தும் போது தான் பிராணாயாமமே நடக்குது. மற்றதெல்லாம் மூச்சு பயிற்சின்னு தான் சொல்லலாம். மூச்சை எப்போ நம்ம உள்ளே நிறுத்துகிறோமோ அப்போ தான் முழு ஆற்றல் நிறைந்த மனிதரை நம்ம மாறுவோம். இதுக்கப்புறம் தான் இந்த வாசி யோகம், இந்த குண்டலினி யோகம் இதெல்லாம் நம்ம செய்யணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கும்பக பிராணாயாமத்தை 1:4:2 என்கிற ரேஷியோவில் நம்ம செய்யணும். அதாவது ஒரு பங்கு காற்றை உள்ளே இழுத்து 4 பங்கு நிறுத்தி அதில் பாதி 2 பங்கு வெளியே விடணும். உதாரணத்துக்கு 3 எண்ணிக்கையில் நம்ம காற்றை உள்ளே இழுக்கணும், 12 எண்ணிக்கையில் காற்றை நிறுத்த போகிறோம், அதுக்கப்புறம் 6 எண்ணிக்கையில் விட போகிறோம். மறுபடியும் வலது பக்கம் 3 எண்ணிக்கை இழுத்து 12 நிறுத்தி இடது பக்கம் அதில் பாதி எண்ணிக்கையில் காற்றை வெளியே விடுறோம். ஸோ இது ஒரு பிராணாயாமம், ஒரு சுற்று பயிற்சின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 10 சுற்றுகள் கூட நம்ம செய்யலாம் ஆரம்பத்தில். இது பார்த்திங்கன்னா எப்போ முழுமையடையும் இந்த பிராணாயாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 எண்ணிக்கை உள்ளே இழுத்து 64 எண்ணிக்கை உள்ளே நிறுத்தி அதில் பாதி 32 எண்ணிக்கை வெளியே விட்டால், ஸோ இந்த நிலையை அடையும் போது இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நிறைவடையும். இப்போ முழுமையான ஆற்றல் நிறைந்த மனிதரை நம்ம மாறிடுவோம். ஸோ இதை 2 நிலைகளில் நம்ம செய்வோம். ஒன்று அந்தர் கும்பகம். இப்போ நான் சொன்னது அந்தர் கும்பகம். இதையே வெளியே நிறுத்துகிற பயிற்சி இருக்குது. அது பார்த்திங்கன்னா மூச்சை உள்ளே நிறுத்துறதுக்கு பதிலாக வெளியே நிறுத்துவோம். இப்போ மூச்சை நம்ம ஒரு பங்கு இழுத்து 4 பங்கு நிறுத்தி 2 பங்கு வெளியே விட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அதாவது ஒரு பங்கு வெளியே விட்டு 2 பங்கு இழுக்கணும். இது மட்டும்தான் வேறுபாடு. வெளியே நிறுத்தணும். முன்ன சொன்ன பயிற்சி பார்த்திங்கன்னா உள்ளே நிறுத்துகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பத்மாசனம் போட்டுக்கலாம். கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாசாக்கிர முத்திரை பாருங்கள். முதல்ல அந்தர் கும்பகம் செய்ய போகிறோம். 3 எண்ணிக்கை இழுத்து 12 நிறுத்தி 6 எண்ணிக்கை வெளியே விட போகிறோம். அடைச்சிக்குங்க. அதில் பாதி 6 எண்ணிக்கையில் வெளியே விடலாம். இப்போ மறுபடியும் 3 எண்ணிக்கை உள்ளே இழுத்துக்குங்க. இது ஒரு சுற்று பயிற்சி. இப்போ பாக்கிய கும்பகம் அப்படிங்கிற 2வது பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். இது மூச்சை வெளியே நிறுத்துகிறோம். கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 3 எண்ணிக்கையில் முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்வோம். இப்போ வெளியே நிறுத்துகிறோம். மூச்சை 12 எண்ணிக்கையில் நிறுத்துகிறோம். இப்போ 6 எண்ணிக்கையில் உள்ளே இழுக்கிறோம். அதை அடைச்சிட்டு அதில் பாதி 3 எண்ணிக்கையில் வெளியே விடுறோம். இப்போ வெளியே 12 எண்ணிக்கையில் நிறுத்துகிறோம். மூச்சு உள்ளே போகாமல்
இப்போ 6 எண்ணிக்கையில் உள்ளே இழுக்கிறோம். மூன்று எண்ணிக்கையில் காற்றை வெளியே விட்டு முடிக்கிறோம். இது ஒரு சுற்று. இப்படி தொடர்ச்சியாக செய்யணும். இதுதான் வந்து அந்தர் கும்பகம், கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலையில் மூச்சை நிறுத்துகிற பயிற்சி. இதன் மூலமாக நமக்கு ஆற்றல் மேம்படுகிறது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.